श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यतिदुर्यकृभाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। संत श्रीरंगपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய பிரதிப்பிரஸ்தான பத்ததின்னு சொல்லக்கூடிய 5வது பத்ததியில் இருக்கக்கூடிய ஸ்லோக நம்பர் 134, 135 மற்றும் 136 என்கிற இந்த 3 ஸ்லோகங்களை நாம அனுபவிக்க இருக்கோம். சென்ற வகுப்புல கடைசியா நம்ம பார்த்து முடிச்சிருந்த அந்த ஸ்லோகம் என்ன? சாகேத சீம்னி பவதி மணிபாதரக்ஷே மாங்கல்ய லாஜ நிகரைஹி அவகீரியமானா கீர்த்தி ஸ்வயம் வரபதேஹே பரதஸ்ய காலே வைவாகிகி ஜனனி வன்னி சிகேவரேஜே அப்படிங்கிறதான அந்த 133வது ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதற்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? ஏ பாதுகையே, உன்னை பரதன் என்ன பண்றான்? திரு அயோத்திக்கு எழுந்தருள பண்ணின போது அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா, இந்த ஸ்திரீகள்லாம் புரி அப்படியே வாரி இறைத்தாளாம். சிகப்பு கற்களால் இழைக்கப்பட்ட தங்கமயமான உன்னை அப்படி சேவிக்கும் பொழுது இந்த கீர்த்தியாகிற பெண் என்ன பண்றா? பரதன் என்கிற அந்த என்ன சொல்லுவா, ஒரு 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 விஷயத்தை தானாக வரித்து நடக்கிற கல்யாணத்திற்கு அந்த அக்னியில ஜுவாலை போல இருந்தது, அக்னி ஜுவாலை போல இருந்துதான். அவெல்லாம் அந்த பெண்கள்லாம் அந்த லாஜம்னு சொல்லக்கூடிய பொறி அப்படி வாரி இறைக்கிறாள். அப்படி அந்த பரதர் அந்த பாதுகைய எழுந்தருள பண்ணின போது என்ன இருக்குனாக்கா, பரதன் தனக்கு கிடைச்ச அந்த தானா வந்த அந்த ராஜ்யத்தை விட்டுட்டு ஜடை முதலிய அந்த விஷயங்களை ராமன் என்ன ஏத்துட்டானோ அதையே தானும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தமையனுடைய பாதுகையை எழுந்தருள பண்ணினார் இல்லையா, அது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு அழகா கொண்டாடுற. அதனால பரதனுக்கு என்ன உண்டானது? கீர்த்தி, புகழ் உண்டானது. பரதன் தான் எங்க பட்டாபிஷேகம் பண்ணிண்டா ஒரு அவப்பெயரானது வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தினால அந்த பாதுகைகளுக்கு என்ன பண்ணா அப்படின்னாக்கா பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான் இல்லையா. அப்பேற்பட்ட வசத்தியான அந்த விஷயமானது, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமானது பரதனுக்கு மென்மேலும் நல்ல பெயரை உண்டாக்கி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. யாரு? சுவாமி தேசிகன். அது மாத்திரம் இல்ல, என்ன நம்ம சாராம்சமா புரிஞ்சுக்கணும்னாக்கா, சம்சாரத்துல இருப்பவர்கள் என்ன பண்றாங்கனாக்கா, சம்சாரத்தை வெறுத்து மோட்சத்தை அடைவதற்கு நல்ல ஆச்சாரியர்களை அடைந்தால் அவர்களுக்கு இப்பவும் கீர்த்தி உண்டாகிறது அப்படிங்கிறதான ஒரு சக்தியான ஒரு தாத்பரியத்தை உள்ள வச்சு இந்த ஸ்லோகமானது பண்ணப்பட்டிருக்கு. என்ன ஸ்லோகம் அது? சாகேத சீம்னி பவதி மணிபாதரக்ஷே மாங்கல்ய லாஜ நிகரைஹி அவகீரியமானா கீர்த்தி ஸ்வயம் வரபதேஹே பரதஸ்ய காலே வைவாகிகி ஜனனி வன்னி சிகேவரேஜே அப்படிங்கிற வரைக்கும் நம்ம சோஃபார் பார்த்து முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன? ஸ்லோகம் நம்பர் 134, 134வது ஸ்லோகம் என்ன பாருங்க. சத்ரேந்து மண்டலவதி மணிபாதுகேத்வம் வியாதூத சாமர கலாப சரப்பிரசூனா சத்யோ பபூவித சமக்ர விகாசஹேது சாகேத பௌரவனிதா நயனோத்பலானாம். சத்ரேந்து மண்டலவதி மணிபாதுகேத்வம் வியாதூத சாமர கலாப சரப்பிரசூனா சத்யோ பபூவித சமக்ர விகாசஹேது
சாகேத பௌர வனிதா நயனோத்பலானாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த 3 ஸ்லோகங்களுமே பரதாழ்வானால எழுந்தருள பண்ணப்பட்ட பாதுகாதேவியினுடைய ஒரு விசேஷத்தன்மையை சுவாமி தேசிகன் அழகா கொண்டாடுறார். அவருடைய அழகு எப்படி இருந்தது, ரம்யமா இருந்ததுதான், பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருந்தது, அத வார்த்தைகளால அழகா வர்ணிக்கிறார் சுவாமி. ஏ பாதுகையே, நீ அந்த திரு அயோத்திக்கு எழுந்தருளன இல்லையா, அப்போ இந்த அயோத்தியா பட்டணத்து ஸ்திரீகளுடைய கண்களாகிற, அதாவது கண்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருணைதல் அப்படிங்கிற புஷ்பம் இருக்கு, அந்த கருவிழிகள் இருக்கு இல்லையா, அந்த கருணைகள் புஷ்பங்கள் நன்றாய் மலர்ந்தன. அப்படி கண்ணை திறந்து பார்க்கறாளாம், அந்த உள்ள இருக்கக்கூடிய இல்லையா அந்த கருவிழிகள் அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, கருணைதல் புஷ்பங்கள் நன்றாக மலர்ந்தனன் வர்ணிக்கிறார். அப்படி பார்க்கிறா, ஆச்சரியமா பார்க்கிறா அந்த பாதுகாதேவிய. அப்பேற்பட்ட அழகு. பெண்கள்லாம் எப்படி பார்க்கிறா அப்படின்னாக்கா, அப்படியே ஒரு கண்கள், அந்த கண்களை இமைக்காம அந்த கருவிழிகள் எல்லாம் ஒரு மலர்கள் மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பார்வை உன்னை பார்த்தார்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த சரத்காலமும் உனக்கு பிடித்த இந்த வெள்ளை குடையை பார்த்தால் என்ன கிடக்கா, பூர்ண உனக்கு பிடிக்கக்கூடிய அந்த குடை இருக்கு இல்லையா, வெண்மை நிற குடை, அதை உனக்கு பிடிச்சுட்டே வரா. அந்த குடையை பார்க்கும் பொழுது அப்படியே பூர்ண சந்திரன் போல காணப்படுகிறாய். பௌர்ணமி அன்றைய தினம் நாம சந்திரனை பார்த்தோம்னா அப்படி இருக்கும், அழகா இருக்கும். அந்த மாதிரி உனக்கு அந்த பிடிக்கப்படக்கூடிய அந்த குடை இருக்கு இல்லையா, எப்படி ஏத்தின்னு வரான், ஒரு யானை மேல அமர்த்தி அந்த குடைகள், வெண் குடைகள்லாம் அப்படி பிடிச்சிண்டு, அப்படி சாமரங்கள்லாம் வீசிண்டு, அப்படி ரொம்ப கம்பீரமா பரதாழ்வார், ஏ பாதுகாதேவி, உன்னை எழுந்தருள பண்றான் திரு அயோத்திக்கு. எதுக்கு? உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த சிம்மாசனத்துல உன்னை அமர வைப்பதற்கு. அந்த சமயத்துல நீ எவ்வாறு காணப்பட்டாய் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் அழகா வர்ணிக்கிறார் இல்லையா. அந்த உனக்கு பிடித்த அந்த வெள்ளை குடையை பார்த்தால் பூர்ண சந்திரனாகவும், உனக்கு போடுறா இல்லையா அந்த சாமரங்களை பார்த்தா எப்படி இருக்குமா, நாணல் பூக்கள், நாணல் பூக்கள் எல்லாம் அப்படியே லைனா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த சாமரங்களை வீசும் பொழுது எப்படி காணப்படுகிறது அப்படின்னாக்கா, நாணல் பூவாகவும் தோன்றியது அப்படிங்கிற மாதிரி வர்ணிக்கிறார். இப்போ பொதுவா எல்லாருக்கும் யுகங்கள் 4ன்னு தெரியும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்ன்றது நமக்கு நல்லா தெரியும். அது இல்லாம இப்ப இருந்துட்டு இருக்கிறது எல்லாமே கலியுகத்துல இருந்துட்டு இருக்கோம். இந்த கலியுகத்துல மோட்ச சாதனம் அப்படின்னு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியானது வருது. அந்த சமயத்துலதான் நம்மாழ்வார், பாஷ்யக்கார் முதலானவர்கள்லாம் அவதாரம் பண்றா. அவதரித்ததோடு இல்லாம நல்லவருடைய ஞானமாகிய கண் மலர்ந்தது மிகவும் ஆச்சரியம் அப்படிங்கிறத சொல்றார். பேர்பட்ட ஒசத்தியா கொண்டாடுறாரு பாருங்க. இந்த கலி அப்படிங்கிற இந்த கலியுகத்துல மோட்ச உபாய சாதனம் நம்மளெல்லாம் சன்மார்க்கத்துல கொண்டு போறதுக்கு நம்மாழ்வார் அவதரிச்சார், பாஷ்யக்கார் அவதரிச்சார். இப்படி உசத்தியான ஆச்சாரியர்கள்லாம் அவதரித்து இந்த நல்லவருடைய ஞானமாகிய கண் மலர்ந்தது மிகவும் ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்ற யாரு, சுவாமி தேசிகன். சத்ரேந்து மண்டலவதி மணிபாதுகேத்வம் வியாதூத சாமர கலாப சரப்பிரசூனா சத்யோ பபூவித சமக்ர விகாசஹேது சாகேத பௌர வனிதா நயனோத்பலானாம் அப்படிங்கிறதாக ஸ்லோகம் இங்க அமைஞ்சிருக்கு. இந்த பாருங்க, அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன பாருங்க. ஹே பாதுகே, ஹே மணிபாதுகே, உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, சத்ர, சத்ரனது குடை, இந்த வெண்குடையாகிற இந்து மண்டலவதி, அப்படியே இந்த சந்திர மண்டலத்தையே உடையதாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட காட்சி, சந்திர மண்டலமே உனக்கு அப்படியே குடை பிடிக்கிற மாதிரி இருக்கு. வியாதூத ஓடப்பட்டிருக்கிற சாமர உனக்கு போட்டு இருக்கா இல்லையா, வீசின்னு இருக்கா இல்லையா, அந்த சாமரங்களுடைய கலாப, நிறைய சாமரம் போடுறா, அந்த கூட்டமாகிற
ஷரப்பிரசூனா, இந்த நாணல் பூக்கள் அப்படின்னு சொல்றா. உடையதா இருக்கமானிய அந்த அப்படியே அந்த சாமரன்றது நாணல் பூக்கள் மாதிரியே இருக்கு. அப்படி உடையதாக இருப்பவளுமான தொம்னா யாரு? நீ. சத்யா உடனே என்ன பண்ற? சாகேத பௌரவனிதா. சாகேத பௌரவனிதானா இந்த அயோத்தியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஸ்திரீகளுடைய நயனம், நயனது கண்களாகிற உட்பலானா, உட்பலனா அந்த கருணைதல் புஷ்பங்களை உடையது, கருணைதல் புஷ்பங்களை உடையது இல்லையா? சமக்ர பூர்ணமான விகாச, அப்படி முழுமையா மலர்ந்திருக்கு அந்த கருணைதல் புஷ்பங்கள் அப்படிங்கிறது. அந்த பெண்களுடைய கண்களை பார்க்கும் பொழுது கருணைதல் புஷ்பங்கள் முழுமையாக மலர்ந்து காணப்பட்டால் எவ்வாறு காணப்படுமோ அப்படிப்பட்ட கண்களை விரித்து உன்னை பார்க்கிறார்கள் இல்லையா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீதாமா காரணம். ஹேது பபூவித, அவர்கள் அவ்வாறு பார்ப்பதற்கு நீயே காரணமானாய் அப்படிங்கிற மாதிரி இங்க வர்ணிக்கிறார். சத்ரேந்து மண்டலவதி மணிபாதுகேத்வம் வியாதூத சாமர கலாப சரப்பிரசூனா சத்யோ பபூவித சமக்ர விகாச ஹேது சாகேத பௌரவணிதா நயனோத்பலானாம் அப்படிங்கிறது 134வது ஸ்லோகமாக பிரதிபிரஸ்தான பத்தத்துல காணப்படுறது. அடுத்த ஸ்லோகம் என்ன? ஸ்லோகம் நம்பர் 135. அது என்ன ஸ்லோகம்? பிரைக்ஷந்த வக்த்ரைஹி மணிபாதரக்ஷே சத்ருஞ்சயம் சைலமிவாதிரூடாம் ராமாபிதான பிரதிபன்ன ஹர்ஷேஹே உத்தானிதைஹி உத்தர கோசலாஸ்த்வாம். பிரைக்ஷந்த வக்த்ரைஹி மணிபாதரக்ஷே சத்ருஞ்சயம் சைலமிவாதிரூடாம் ராமாபிதான பிரதிபன்ன ஹர்ஷைஹி உத்தானிதைஹி உத்தர கோசலாஸ்த்வாம் அப்படிங்கிறது 135வது ஸ்லோகம். இப்போ பரதாழ்வார் பாதுகையை என்ன பண்றானாக்கா யானை மேல ஏத்தி, அந்த யானைக்கு என்ன பேர் சொன்னோம்? சத்ருஞ்சயம் என்று சொல்லக்கூடிய யானை. அந்த யானையோட பேர் என்ன? சத்ருஞ்சயம் அப்படிங்கிற. அது எப்படி இருக்கு? மலை போல இருக்கான். அந்த யானையினுடைய ஆகாரம், தோற்றம் எப்படி இருக்கு? ஒரு மலை போல இருக்கக்கூடிய அந்த சத்ருஞ்சயம் என்று சொல்லக்கூடிய அந்த யானை மேல ஏறி நீ வந்துருக்க இல்லையா? அப்படி வந்துட்டு பார்க்கும் பொழுது யானை மேல ஏறி நீ வந்துருக்க. அப்படி வரும் பொழுது நீ எவ்வாறு தோற்றம் அளித்தாய் தெரியுமா அப்படின்னாக்கா, இந்த வடக்கு கோசலம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றா? ஸ்ரீ ராமபிரான் அப்படின்னு உன்னையும் நினைச்சுட்டு இருக்கா. சாக்ஷாத் அந்த ராமபிரான் தான் வந்துட்டு இருக்கான். நீ வந்துட்டு இருக்க இல்லையா? அந்த யானை மேல, சத்ருஞ்சயன்ற யானை மேல நீ ஏறி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அழகை பார்த்து அந்த வடக்கு கோசல ஜனங்கள்லாம் என்ன பண்றா தெரியுமா? ஸ்ரீ ராமபிரானே சாக்ஷாத் வந்துட்டான் அப்படிங்கிறதாக நினைத்து ரொம்ப சந்தோஷமடைந்து உன்னை அண்ணாந்து பார்க்கறாள். அப்படி அண்ணாந்து பார்க்க ஒரு நிமிஷம் பாருங்க. அதாவது அந்த சத்ருஞ்சயம் என்று சொல்லக்கூடிய அந்த யானை மேல நீ வருகிற அந்த அழகை பார்த்து, ஏ பாதுகாதேவி, இந்த வடக்கு கோசல தேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றா தெரியுமா? ஸ்ரீ ராமபிரானே சாட்சாத் வந்துட்டான் அப்படிங்கிறதாக நினைத்து ரொம்ப சந்தோஷம் அடைந்து உன்னை அப்படியே அண்ணாந்து பார்க்கிறாள் இல்லையா? என்ன அர்த்தம் பாருங்க. தெரிந்தவர்கள் என்ன பண்றா? நல்ல ஆச்சாரியர்களை பெருமாள் போலவும் அதிகமாக கொண்டாடுகிறார்கள். உள் தாத்பரியம். நல்ல விஷயம் தெரிஞ்சவா நல்ல ஆச்சாரியர்களை பெருமாள் போலவே அதிகமாக கொண்டாடுகிறார்கள். எப்படி அந்த பரதாழ்வான் பாதுகாதேவி ஒன்ன இந்த அயோத்தியா பட்டணத்துக்கு அழைச்சின்னு வரக்கூடிய சமயத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம்
சாட்சாத் ராமபிரானே வந்துட்டான் அப்படிங்கிறது எப்படி வியப்போடு அண்ணாந்து பாப்பாலோ அதே மாதிரி நன்ன விஷயம் தெரிஞ்சவா ஆச்சாரியன் அப்படி கொண்டாடுவா. அப்படியே பெருமாளை சாட்சாத் பெருமாளை பார்க்கறதாவே அதிகமா உன்னை கொண்டாடுகிறார்கள், ஆச்சாரியர்களை கொண்டாடுகிறார்கள். உன்னை கொண்டாடனா என்ன, ஆச்சாரியனை கொண்டாடன எல்லாம் ஒன்று தானே. சாட்சாத் பாதுகாதேவி வேற இல்லை, ஆச்சாரியன் வேற இல்லை அப்படிங்கிறதாக இங்க உட்கருத்தா வச்சு கொடுக்கிறார். பிரேக்ஷந்த வக்திரைஹி மணிபாதரக்ஷே சத்ருஞ்சயம் சைலமிவாதிரூடாம் ராமாபிதான பிரதிபன்னஹர்ஷைஹி உத்தானிதைஹி உத்தர கோசலாஸ்துவாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன பாருங்க. ஹே மணிபாதரக்ஷே, உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, உத்தர கோசலாகா, யாரு, வடக்கு கோசல தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், சைலம் இவ, சைலனா மலை, இவ போல மலையை போல இருக்கக்கூடிய சத்ருஞ்சயம், அந்த சத்ருஞ்சயம் என்ற பெயரை உடைய யானையை, அதிரூடாம், அந்த யானை மேல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏறி அமர்ந்துட்டு இருக்க. அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய துவாம், உன்னை, ராமாபிதானா, சாட்சாத் ராமன் என்ற பெயரினாலே என்ன பண்றா, பிரதிபன்ன, அடையப்பட்டிருக்கிற, அர்ஷைஹி, அவன் அப்பேற்பட்ட சந்தோஷம் அவளுக்குலாம். சாட்சாத் ராமனே வந்துட்டான் அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அது உத்தானிதைஹி, அப்படி உயர தூக்கப்பட்டிருக்கிற, பக்திரைஹி, முகங்களாலே அப்படி அண்ணாந்து பார்க்கிறாளாம். மேல உட்கார்ந்துட்டு இருக்க நீ, அப்படி பிரேக்ஷந்த, உன்னை முகத்தை அப்படி மேல தூக்கி உயர தூக்கி பார்க்கிறார்கள். என்ன அர்த்தம், நன்கு விஷயம் தெரிந்தவர்கள், ஆச்சாரிய ரூபத்துல சாட்சாத் அந்த பெருமாளே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க அழகா நமக்கு காண்பிச்சு கொண்டாடுறா இல்லையா. பிரேக்ஷந்த வக்திரைஹி மணிபாதரக்ஷே சத்ருஞ்சயம் சைல விவாதிரூடாம் ராமாபிதான பிரதிபன்ன ஹர்ஷைஹி உத்தானிதைஹி உத்தர கோசலாஸ்துவாம் அப்படிங்கிறதாக ஸ்லோக நம்பர் 135. அது தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோக நம்பர் 136, 136வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் பாருங்க. திரஷ்டும் ததா ராகவ பாதரக்ஷே சீதாமிவத்வாம் வினிவர்த்தமானாம் ஆசன்னயோத்யா புரசுந்தரீனாம் ஔத்சுக்ய லோலானி விலோச்சனானி. திரஷ்டும் ததா ராகவ பாதரக்ஷே சீதாமிவத்வாம் வினிவர்த்தமானாம் ஆசன்னயோத்யாம் புரசுந்தரீனாம் ஔத்சுக்யலோலானி விலோச்சனானி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, அந்த அயோத்தியா பட்டணத்து ஸ்திரீகள்லாம் இருக்கா இல்லையா, அவளுடைய கண்கள், அதாவது இந்த வெச்சக்கண்ணு வாங்காம பாக்குறதுன்னு சொல்லுவா பாருங்க, இமைக்காரொடிகள் கண்கள் அப்படியே கொஞ்சம் கூட இங்க அங்க இமைக்காம உன்னையே பார்த்துட்டு இருக்கா. யாரு, அந்த அயோத்தியா பட்டணத்து ஸ்திரீகள் எல்லாருமே எப்படி பார்க்கிறா தெரியுமா, நீ திரும்பி வருகிற போது சீதையே வந்துட்டா, சீதையே வருகிறாள் அப்படிங்கிறதாக நினைச்சுண்டு, சாட்சாத் சீதாதேவியே வந்துட்டா திரும்ப அயோத்தியாவுக்கு அப்படிங்கிற ஒரு தாட் அவளுக்கெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி என்ன பண்றா, அந்த கண்களை இமைக்காம உன்னையே பார்த்துட்டு இருக்கா. உன்னையே பார்த்துட்டு இருக்கிறதோட இல்லாம உன்னையே பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறா. உன்னையே பார்த்துட்டே இருக்கிறதுன்றது வேற இல்லையா, தொடர்ந்து பார்க்கணுங்கிறது வேற. அப்படி அந்த கண்களை இமைக்காமல் உன்னுடைய அழகை, உன்னுடைய ரம்யத்தை அவ்வாறு ரசிச்சுட்டே இருக்கா. யாருன்னு நினைச்சு, சாட்சாத் சீதா பிராட்டியே வந்துட்டா அப்படிங்கிறதாக நினைச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறா. என்ன அர்த்தம், நல்ல ஆச்சாரியர்கள் இருக்கா இல்லையா, அவ மகாலட்சுமி போலவும் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதாக தாத்பரியம். போன ஸ்லோகத்துல என்ன பார்க்கிறா அப்படின்னாக்கா, அந்த கோசல வடக்கு கோசல ஜனங்கள்லாம் உன்னை வேற இல்ல, ராமபிரான் வேற இல்ல, சாட்சாத் ராமன் தான் நீன்னு பார்த்தா. ஸ்திரீகள்லாம் என்ன பார்க்கிறா, சீதாதேவி வேற இல்ல, நீ வேற இல்லைன்னு பார்க்கிறா. அப்போ ஆச்சாரியன் என்பவர் பெருமாளாகவும் காட்சி தரார், தாயாராகவும் காட்சி தரார். அவ ரெண்டு பேருடைய கட்டாட்சம் நமக்கு கிடைச்சிருந்தனாலே போறோம். வேற என்ன வேணும் நமக்கு? நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவனத்துல பெரிய பாக்கியம் அல்லவா. சாட்சாத் அந்த ஆச்சாரியனுடைய கடாட்சம் நமக்கு கிடைச்சிட்டாலே போருமே. எம்பெருமானுடைய கடாட்சமும்
தாயாருடைய கடாட்சமும் நமக்கு கிடைச்சதுதான். அது வேற அல்ல, இது வேற அல்ல அப்படிங்கிறது அழகா சூக்ஷ்மமான தாத்பரியத்தில் அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். திரஷ்டும் ததா ராகவ பாதரக்ஷே சீதாமிவத்வாம், சாட்சாத் சீதா பிராட்டி தான் நீ. வினிவர்த்தமானாம், இந்த சீதாதேவியே திரும்பி வந்தா மாதிரி ஆசன்ன அயோத்தியாம் புரசுந்தரீனாம், அப்படி கொண்டாடுறா, உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறா. ஔத்சுக்கியலோலானி விலோச்சனானி, அந்த வெச்ச கண்ணை வாங்கல, அப்படியே கண் இமைக்கா பார்த்துட்டே இருக்கா உன்னை. உன் அழக அப்படி ரசிச்சுட்டு இருக்கா. யாரு? அந்த அயோத்தியா நாட்டு பட்டணத்து ஸ்திரீகள் அப்படிங்கிறதாக இந்த 136வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. என்ன அதனுடைய பிரதிபதார்த்த பாருங்க. ஏ பாதரக்ஷே, ஏ ராகவ பாதரக்ஷே, ராகவனுடைய திருப்பாதங்களை காப்பாற்றக்கூடிய பாதுகையே. ததா, ததான எப்போ நீ வந்த இல்லையா, அப்பொழுது நீ திரும்பி வந்த அந்த சமயத்தில் வினிவர்த்தமானாம், அந்த திரும்பி வரக்கூடிய அந்த காட்சிய சீதாமிவ, சீதையை போல் இருக்கக்கூடிய துவாம், உன்னை திரஷ்டும், திரட்ன பார்ப்பதற்கு, அயோத்தியாபுர சுந்தரீனாம், அந்த அயோத்தியா பட்டணத்து ஸ்திரீகளுடைய விலோச்சனானி, விலோச்சனா கண்கள், அந்த கண்கள் ஔத்சுக்கியம், திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறது. அந்த கண்கள்லாம் ஆசை, திரும்ப திரும்ப ஆசைப்படுறது, அதுக்கு ஔத்சுக்கியம்னு பேர். அந்த ஆசையினால லோலானி, நாம என்ன இருக்குனாக்கா அசங்கை, அசங்கினா அது எண்ணில் அடங்காது, எவ்வளோ நாள் பார்த்தாலும் சலிப்பு தட்டாது இல்லையா. ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்சு போச்சு ரொம்ப அப்படின்னாக்கா அதுல நமக்கு சலிப்பே ஏற்படாது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், பார்த்துட்டே இருப்போம், ரசிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இந்த நீ வரக்கூடிய அந்த செயலானது காணப்பட்டது அப்படிங்கிறதாக இங்க அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். திரஷ்டும் ததா ராகவ பாதரக்ஷே சீதாமிவத்வாம் வினிவர்த்தமானாம் ஆசன்னயோத்தியா புரசுந்தரீனாம் ஔத்சுக்கிய லோலானி விலோச்சனானி அப்படிங்கிறதாக இந்த 136வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இப்படியாக இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை நாம அனுபவிச்சோம். என்ன 134வது ஸ்லோகம், சத்ரேந்து மண்டலவதி மணிபாதுகேத்வம் வியாதூத சாமர கலாப சரப்பிரசூனா சத்யோ பபூவித சமக்ர விகாசஹேது சாகேத பௌரவனிதா நயனோத்பலானாம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 134. 135 என்ன பார்த்தோம், பிரேக்ஷந்த வக்திரைஹி மணிபாதரக்ஷே சத்ருஞ்சயம் சைலமிவாதிரூடாம் ராமாபிதான பிரதிபன்னஹர்ஷைஹி உத்தானிதைஹி உத்தர கோசலாஸ்துவாம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 135. அடுத்தது 136 என்ன பார்த்தோம், திரஷ்டும் ததா ராகவ பாதரக்ஷே சீதாமிவத்மாம் வினிவர்த்தமானாம் ஆசன்னயோத்யாம் புரசுந்தரீனாம் ஔத்சுக்கிய லோலானி விலோச்சனானி அப்படிங்கிறதாக ஸ்லோகம் நம்பர் 136. ஸோ இன்றைய தினம் 3 ஸ்லோகங்கள் நம்ம இந்த பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்து அழகா ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வாரத்துல 3 நாட்கள் தான் வகுப்பு. அதுல 2 நாள் அந்த ஸ்லோகங்களை நாம எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறதாக என்ன பண்றோம், அந்த ஸ்லோகத்தினுடைய அபியாசத்தை பண்றோம். செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும். சனிக்கிழமை தோறும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், 3 ஸ்லோகம்தான். ஒரு வாரத்துக்கு 3 ஸ்லோகம். அதை எடுத்துட்டு அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, அதனுடைய உட்கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஸ்லோகம் படிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்றோம், ஏதாவது கால பர்யந்தம் 136 ஸ்லோகங்களை சுவாமியால எழுதப்பட்ட அற்புதமான அந்த கிரந்தத்திலிருந்து நாம வாசிக்கக்கூடிய அந்த பாக்கியமானது நமக்கு கிடைச்சிருக்கு. நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த கத்துண்ட விஷயத்த மறக்க கூடாது. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, மறதி அப்படிங்கிறதா நமக்கு பெரிய வியாதி, அது நமக்கு கூடவே இருக்கும். அந்த மறதிங்கிற வியாதியை நாம ஜெயிக்கணும்னாக்கா நம்ம புத்திக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம புத்திக்கு அழகான ஒரு இது கொடுத்துருக்கான் ஆண்டவன். அதாவது நல்ல விஷயங்களை தக்க வச்சுக்கும், கெட்ட விஷயங்களை சுலபமா மறந்துடும். இந்த மறதிங்கிறது இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. அதனால இந்த எரேஸ் பண்றதும் புத்தி தான், அதை ஸ்டோர் பண்றதும் புத்தி தான். அதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாக்கா நல்ல விஷயத்த கொண்டு போயிட்டு நல்ல விதமா நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னாக்கா அது நம்ம புத்தியிலேருந்து மறையவே மறையாது. அதனால எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இந்த ஸ்லோகத்தை அர்த்தத்தோட சேர்த்து
நீங்க பாராயணம் பண்ணுங்க, அதுதான் முக்கியம் இல்லையா? பாராயணம் பண்ண மாத்திரம் போராது, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணும் பொழுது அதனுடைய பலனானது 2 மடங்கா மாறும். அதுதான் விசேஷம் பாருங்க. அதனால எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உட்காந்து இது வரைக்கும் நம்ம கத்துட்ட அந்த விஷயங்களை நம்ம தக்க வைக்கணும் அப்படிங்கிறதாக நீங்க அபியாசம் பண்ணலாம். நம்ம கிட்ட அந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படியே தங்கி நிற்கும். தாசன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் தன்யவாதः. धन्यवादः स्वामी। ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.